ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட்வேர் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு ஒரு க்யூரியஸான கொஷின், பாஸ்வேர்ட்லாம் எப்படி உருவாச்சு, எப்போ இதை ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க, இதனுடைய பர்பஸ் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி இதை பற்றி நான் படிக்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ பாஸ்வேர்டுடைய எவல்யூஷன் தான் பார்க்க போகிறேன். எப்படி இது உருவாக்குனாங்க, ஃபஸ்ட்டு இது எதுக்கு தேவைப்பட்டது, அதுக்கப்புறம் கரண்ட்டாக ட்ரெண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு உருவான இயர் பார்த்தீங்கன்னா 1961 உருவாக்குனாங்க MITயில். எந்த சிஸ்டத்துக்காக இதை உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் டைம் ஷேரிங் சிஸ்டம் CTSSன்ற சிஸ்டத்துக்காக தான் இதை உருவாக்குனாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ. இவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டுன்ற கான்செப்ட் உருவாக்குனாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த CTSSன்ற சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல்ஸை மல்டிபிள் யூசர்ஸ் செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட் டைமாக உருவாக்கியிருக்காரு. எந்த கண்ட்ரி இதை உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. MITயில் தான் இந்த சயின்டிஸ்ட் CTSSன்ற சிஸ்டத்துக்காக உருவாக்கியிருக்காரு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எந்த காரணத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக இது உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த CTSSல நிறைய யூசர்ஸ் தன்னுடைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூசர் தன்னுடைய ஃபைல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் கான்செப்ட்ஸை உருவாக்குனாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 யூசர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட் யூசர் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான காரணத்துக்காக தான் பாஸ்வேர்டை உருவாக்குனாங்க. இனிஷியலாக ஃபார்மெட்டில் ரொம்ப பெரிய கவனம் செலுத்தலை. ஏன்னா த்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருந்துச்சு அப்போது. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஃபியூ கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சு அப்போது. ஓகே, மினிமலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அடுத்து பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரீச்சு 1962 நடந்திருக்கு. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த MITன்ற இன்ஸ்டியூட்டில் ஒரு ரிசர்ச்சர் எல்லா பாஸ்வேர்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாரு CTSS சிஸ்டத்தில் இருந்து. ஸோ இதனால தான் பாஸ்வேர்டு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பிரீச்சு விச் ஹேப்பன்ட் இன் 1962. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு மினிமலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரீச் நடந்தது. ஃபஸ்ட் பிரீச் நடந்த பிறகு பாஸ்வேர்டுக்கு நிறைய த்ரெட் வந்துச்சு. அப்புறமா பாஸ்வேர்டு காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா மெயின் ஃப்ரேம், மல்டி யூசர் என்வாரன்மெண்ட், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரோ ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய முக்கியத்துவமும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சிம்பிளாக ஃபியூ கேரக்டர்ஸில் இருந்த பாஸ்வேர்டு அப்படியே அது காம்ப்ளெக்ஸ் ஆகி அதுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிட்டாங்க. என்கிரிப்ட் பண்ணுறது, அதை ஸ்ட்ராங்காக உருவாக்கணுன்றது, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இதுக்குண்டான கேரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரம் 1970 to 1974. வெறும் சாஃப்ட்வேருக்கு மட்டும் இல்லாமல் ஏன் பேங்க் ATMஸ்க்கு பின்கோடு கொண்டு வரது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா, இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு பின்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பாஸ்வேர்டு மட்டும் பத்தாது, 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனும் கொண்டு வரணும், மொபைலில் இருந்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனும் பாப்புலர் ஆச்சு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூ கேரக்டர்ஸில் ஆரம்பித்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், யூசர்ஸ்க்கு தன்னுடைய ஃபைல்ஸை செக்யூர்டாக இருக்கணுன்ற ஆரம்பித்த இந்த ஃபியூ கேரக்டர்ஸில் ஆரம்பித்த இந்த பாஸ்வேர்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நிற்குதுன்னா பயோமெட்ரிக், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி, உங்களுடைய ஃபேஷியல் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணி உங்களால் உங்களுடைய ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், செக்யூராக வச்சுக்க முடியும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கலாம்னு சொல்லி போகும்போது நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க் யூ. பாய் பாய்.